அற்புதமான ஒரு பேச்சரை நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க. நம்ம பேசி பேசி என்னப்பா செய்ய போறோம்? வர நாடாளுமன்ற தேர்தலில் மாற்றத்தை கொண்டு வரணும். அதுக்கு தான் இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம். இந்த நாடு நல்லா இருக்கணும். 10 ஆண்டுகள் அமைதி பூங்காவாக நடத்திய ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி. புரட்சி தலைவர் அம்மா எடப்பாடியார் 31 ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டை ஆண்டு இருக்கும். இது மாதிரி ஒரு கேடுகட்ட ஆட்சியை நாம் கொடுத்ததே இல்லை. எப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய களங்கம் இன்றைக்கு களங்கம் கலங்கப்பட்டிருக்கு. பூச்சி பேரல் ஊழல் உங்களுக்கு தெரியும், சர்க்காரிய பேரல் அவங்க அப்பா காலத்துல, கலைஞர் காலத்துல. அதே மாதிரி 2G அலைக்கற்றை ஊழல். இன்றைக்கு சர்வதேச அளவுக்கு கொடிகட்டி பறக்கிற போதைப் பொருள் கடத்தல். இன்னைக்கு நம்முடைய நாடு இன்னைக்கு திராவிட மாடல் சொல்றாங்க, இந்தியாவுக்கே முன்னோடி. இல்ல ஸ்டாலின் அவர்களே உங்க ஆட்சி உலகத்துக்கே வழிகாட்டியா இருக்கு. போதைப் பொருள் கடத்தல இன்னைக்கு வழிகாட்டியாக இருக்கு இந்த ஆட்சி. எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. சூடோ எப்டினா அப்படின்னு ஒரு பொருள். இதென்ன மெத்தின் என்ற போதைப் பொருள் தயார் பண்றாங்க. கஞ்சா இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம்ப்பா. நான்லாம் பார்த்திருக்கேன். நீங்க பார்த்திருக்கீங்களா? நான் குடிச்சது இல்லப்பா, பார்த்திருப்பீங்க. எல்லாரும் பார்க்காம சும்மா எல்லாரும் பார்த்திருப்போம். கஞ்சா பார்த்திருக்கோம், சாராயம் பார்த்திருக்கோம், பிராந்தி பார்த்திருக்கோம். இந்த மாதிரி ஒரு பொருளை நம்ம மூலப்பொருள் ஆயுது. என்ன இந்த வீரியம்னா, இந்த போதைப் பொருள் ஒரு தடவை உபயோகப்படுத்தினான்னு வச்சுக்கோங்க, கொஞ்சோன்னு எடுத்து 5 நாளைக்கு இருக்குமாப்பா. 5 நாளைக்கு. யாராச்சும் அப்படியா அப்படின்னு யாராச்சும் இங்க இருக்கிறத யாராவது மக்கள் பார்த்து அதை போய் எங்க இருக்குன்னு கேட்டுறாங்க. அவங்க விற்கிறாங்க. இதுதான் இப்ப தமிழ்நாட்டையும் கொண்டு வந்துட்டாங்க. சர்வதேச அளவுல இந்த மாதிரி ஒரு போதைப் பொருள் உற்பத்தி எங்க செய்யப்படுறது, யார் செய்கிறான்னு சொல்லி சர்வதேச போலீஸுக்கு இந்த போதைப் பொருள் தடுப்பு நுண்பிரிவுக்கு ஒரு இதை காட்டினவர் தான் நம்ம சாபர் சாதி. சும்மா சொல்லக்கூடாதப்பா. அப்புறம் அப்படியே கிங் ஆஃப் பின், அவர் பேர் கிங் ஆஃப் பின்னு சொல்றாங்க. தெரியுமா? இங்கிலீஷ் படங்களை சொல்லுவாங்க. சூப்பரப்பா, கிங் ஆஃப் பின்னுடாங்க. எப்படி பாருங்க, இது மாதிரி ஒரு ஆளு இங்க எங்கடா இருக்கான்னா 3 பேரை கைது பண்ணாங்க. அதை பத்தி தான் சொன்னாங்க. பிப்ரவரி 15ஆம் தேதி கைது பண்றாங்க. டெல்லியில 3 பேரை கைது பண்றாங்க. 3 பேருமே தமிழர்கள். இந்த 3 பேர் யாருன்னா, இவங்களுக்கு மூளையாக மைண்டாக செயல்பட்டது யாருன்னா நம்ம சாபர் சாதி அப்படின்னு சொல்றாங்க. இந்த சாபர் சாதிக்கு யாருன்னா வல்லால கண்ணப்பா மிகப்பெரிய அளவுக்கு எல்லாத்தையும் ஏமாற்றிட்டான். காவல்துறை எல்லாத்தையும் சகட்டு மேனிக்கு. என்னன்னா இவன் அதுல 2000 கோடி. அதுக்கு முதல்ல நம்ம பார்த்திருப்போம். இது உங்களுக்கு தெரியும், ராமேஸ்வரத்தில் கடத்துறாங்க. தெரியுங்களா? இது உணவுப் பொருள். ஒரு இது கொடுத்துட்டாங்க. 4 கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. 4 கம்பெனி யாரு? நம்ம சாபர் சாதிக்க ஆரம்பிக்கிறாருங்க. இதுக்கு பேரு சூடோ எப்டின். சூடோ சொல்லுங்க, சொல்லுங்க. இந்த சூடோ எப்டின் மெத்து. என்னது மெத்து? இந்த மாதிரி பயங்கரமான போதைமாப்பா. எல்லாத்திலையும் எல்லாத்திலையும் அந்த போதைக்கு மிகப்பெரிய கிராக்கி. இது ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இன்னும் தைவான், சீனா போன்ற நாடுகளுக்கு இந்த போதைப் பொருள் கடத்தப்படும். மாஸ்டர் ஆஃப் மைண்ட். இதுக்கு மாஸ்டர் மைண்ட் எப்படி எல்லாம் பேர் கொடுக்குறாங்க பாருங்க. மாஸ்டர் ஆஃப் மைண்டா. இதுல கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க.
சாபர் சாதிக்கு சொந்தமான கம்பெனி ஜோயோ டெலிவரிஸ் எல்எல்பி. என்ன சொல்லுங்க? வரவே மாட்டேங்குதா? ஜோயோ டெலிவரி எல்எல்பி, ஜூடோ ஓவர்சீஸ் எக்ஸ்போர்ட் கம்பெனி. எக்ஸ்போர்ட் என்னடா எக்ஸ்போர்ட்னா அது ஜேஎஸ்எம் சீ ஃபுட், ஜேஎஸ்எம் சீ ஃபுட்னு ஒரு கம்பெனி. ஜேஎம்ஸ் பிக்சர்ஸ், இதுதான் சினிமா துறை. என்னடா ஆட்டி படைச்சிட, ஆட்டி படைச்சிட்டாயா, ஆட்டி படைச்சிடா. ஒரே நாள உலகம் பூரா தெரிஞ்சு நம்ம உலகம் பூரா நம்ம ஜாபர் சாதிக்கு சாதிச்சு காட்டார். உலகமே இன்னைக்கு அவரை பார்த்து ஏற்படுறாங்க. இவர் 4 நிறுவனங்களை எப்ப தொடங்கியிருக்காரு தெரியுமா? நம்ம விடிய தரன்னு இன்னைக்கு நம்ம விடியா ஆட்சியை கொடுத்து நம்ம எல்லாம் இருட்டுல தள்ளி இன்னைக்கு நம்ம தம்பி எல்லாம் சொன்னாங்க மாதிரி வரி மேல் வரி, எல்லாத்துக்கும் வரி விதிக்காதெல்லாம் வரி விதிச்சிருக்காங்களே. இந்த ஸ்டாலின் ஆட்சியில தான் இதை தொடங்கியிருக்காங்க. இந்த போதைப் பொருள் தடுப்பை இது திமுக அரசு என்ன செய்யறாங்கன்னா, யாருமே போக முடியல. இது பக்கத்திலேயே போக முடியலங்க. இவனை பிடிக்கிறதுக்கு பக்கத்திலே பிடிங்க, பக்கத்திலே போக முடியல. காரணம் என்னன்னா, இவர் திமுகவோடு மிக நெருக்கமாக இருக்கிறார். திமுகவுடைய சென்னை மேற்கு மாவட்ட அயலனுடைய பொறுப்பாளர். எப்படியெல்லாம் பொறுப்பு போடுறாங்க பாருங்க. முன்னாடி இளைஞரணி, இளைஞர் பாசறை இதுக்கெல்லாம் பொறுப்பு. அவங்க இதுல இளைஞரணி ஐடிவிங்கன்னா கராத்தே தெரியணும்னாங்க. இப்பதான் தெரியுது போதைப் பொருள் கடந்தது, போதைப் பொருள் அயலரணிக்கு இந்த மாதிரி கொடுத்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிப்ரவரி 2ஆம் தேதி கண்டுபிடிச்ச 2000 கோடி. குஜராத்தில் 1200 கோடி. குஜராத்லங்க ஒரு போன மாசம் 15-20 நாளைக்கு முன்னால குஜராத்ல 1200 கோடி. ராமேஸ்வரத்துல 300 கோடி. நேற்று நம்ம மதுரையிலப்பா அங்க வச்சு இங்க வச்சு நம்ம சாரி இங்கே வந்துட்டாரியா. அவர் கொடியை இங்கே மதுரையில நாட்டிட்டாரு. பாண்டிய நாட்டிலையும் நாட்டிட்டார். பாண்டிய நாட்டுல நாட்டி இன்னைக்கு என்னன்னா இங்க 180 கோடியா. கொஞ்சம் நஞ்சம் இல்ல. சரி, இதெல்லாம் பிடிச்சது யாருன்றீங்க? நம்ம ஒரு போலீஸா? இந்த தொருக்கு போலீஸா? நம்ம காலத்துல இந்த போலீஸுக்கு வீரம் இருந்தது, யார் விவேகம் இருந்தது. அம்மா காலத்துல ராணுவத்தால் பிடிக்க முடியாத சந்தன கடத்தை வீரப்படவே கைது பண்ணி கொண்டு வந்து சுட்டு வீழ்த்தியவர் ஆட்சி. அதாவது நம்ம ஆட்சி. நான் சொல்றேன், நம்ம 10 ஆண்டுகள் ஆட்சி நடத்தினோம். என்னப்பா நம்ம 10 ஆண்டு இது மாதிரி ஒரு கண்டுபிடிச்சிருக்கோமா? எங்கேயாச்சும் பார்த்துருக்கோமா? காவல்துறை போன் பண்ணாலும் சரி. நான் அமைச்சரா இருக்கும்போது 10 வருஷத்துல சார் நான் அம்மாட்ட கேட்டு சொல்றேன் சார், செக்ரட்டரி சிஎம் செக்ரட்டரி கேட்டு சொல்றேன். எங்க யாரோ ஒரு ஏட்டு சொல்லுவான்ப்பா, இது எதுக்குடா நமக்கு அம்மாட்ட போய் வாசல் வாங்கணும்னு சொல்லி யார் காவல்துறைக்கே போன் பண்ண மாட்டோம். காவல்துறையை மரியாதையாக நடத்தின ஆட்சி தான் நம்ம ஆட்சி. இப்படியெல்லாம் நம்ம ஆட்சி செய்தோம். அதனாலதான் தமிழ்நாடு வளர்ந்தது. வளர்ச்சி மாநிலமாக கவனம் செலுத்தணும். நம்ம அண்ணன் எடப்பாடியார் வந்தாரு. கொரோனா காலத்துல மிக சிறப்பாக ஆட்சியை கொடுத்தார். இங்க ஒருத்தர் இருக்கான், பேசிக்கிட்டே இருக்கான். பேசி உங்களுக்கு தெரியும். ஒரு புதுசா வந்தவனுக்கு அவனுக்கு என்னன்னே தெரியல. எப்படி அவனும் பேர் வரணும் அப்படின்னு சொல்லி மறைந்த காலமான தலைவர்களை எல்லாம் மிக இழிவாக பேசுவார். அவன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன செய்யறாங்க என்னன்னே தெரியல. அத இந்த போதைப் பொருள் கடத்தல் சம்பந்தமாக ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி இருக்கணுமா? என்ன பண்ணாங்களா? இவ்வளவு தூரம் நடக்குது. மத்திய அரசு இன்னும் கூட இந்த அரசை இந்நேரம் கேட்டுக்க வேண்டாமா? இதுல சம்பந்தப்பட்டவங்க திமுகவுடைய அமைச்சர்கள், முக்கிய அமைச்சர் இருக்காங்க. நம்முடைய கீர்த்தியா உதயநிதி அந்த அம்மாவும் மங்கை இந்த படத்தை இவர் தயாரிச்சு அந்த ஜேஎஸ்எம் பிலிம்ஸ் அதுக்கு தயாரிச்சிருக்காங்க. இப்படி பல தகவல் வந்துகிட்டே இருக்கு. இப்படி வந்திருக்க இவங்க எல்லாம் விசாரிக்க வேண்டாமா? இந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சியை நம்ம பாராட்டணும். ஏன் கேக்குறீங்களா? எப்படி கேளுங்க, கேட்டா தானே.
2G அலைக்கற்றை ஊழல் நடந்துச்சுல்ல, கனிமொழியை உள்ள பிடிச்சு போட்டாங்கல்ல, மத்திய இணையமைச்சரா இருந்த ராஜாவை உள்ள பிடிச்சு போட்டாங்க திகார் ஜெயில, போட்டாங்களா இல்லையாப்பா? சும்மா சொல்றேன். அதே போலீஸ் மத்தியில இருந்து வந்து என்ன பாருங்க, இங்கே அறிவாலயத்துல நம்ம இன்னைக்கு சாட்சாத் யாரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய தாயார் 85 வயசப்பா, அவங்களையும் விசாரிச்சாங்க அறிவாலயத்தில் வச்சு. உண்மை விசாரிச்சாங்களா இல்லையா? அந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தா தவறுன்னு அதுவும் உலகம் பூரா வியாபிக்கணும். திமுக எதுக்கு பேர் வாங்குறாங்களே இல்லையாப்பா, ஏதாவது ஒரு சாதனை பண்ணிட்டு போயிடறாங்க. ஏதாவது ஒரு சாதனை பண்ணி உலக அளவுல அவங்க பேர் வாங்கிறாங்க. இன்னைக்கு நம்ம ஸ்டாலினுடைய ஆட்சியும் அவருக்கு மிகப்பெரிய தர்ம சங்கடம் தான். நம்ம சங்கர் ஜுவால் பாருங்க, இப்ப அவர் தான் தலைவர். எந்த போலீஸ்காரங்க போய் பக்கத்தில் நிற்பானா? எவனாச்சும் போவாங்களா? இங்க இருக்க எஸ்பி போவாரா? இங்க இருக்கிற கமிஷனர் போவாரா? சங்கர் ஜுவாலோடய ஜாபர் சாதிக்கு இருக்காரியா? நம்ம போய் ஏதாவது கை வச்சு நாளைக்கு நம்ம மாட்டிக்கிறோம், நமக்கு எதுக்கு அப்படின்னு பதிந்துடும். இந்த மாதிரி எல்லா திரைப்படம் இன்னைக்கு எல்லாரும் கூட போய் மாஸ்டர் ஆஃப் மைண்டாக இன்னைக்கு இந்த ஆட்சி இருக்கு. இந்த ஆட்சியை விடியல் தரேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு விடிய ஆட்சியை இன்னைக்கு எல்லா வகையிலும் விலைவாசி ஏற்றம், இன்னைக்கு சட்ட ஒழுங்கு கேலி கூத்து, இங்க எல்லாரும் பேசுறாங்க. போதைப் பொருள் தடுக்க வரைக்கும் நம்ம வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் நம்ம பொதுச் செயலாளர் விட மாட்டார். ஏப்பா நாங்க இந்த ஆட்சி இருக்கிற அது போதைப் பொருட்கள் நிச்சயம் தொடர்ந்தாச்சு. நம்ம என்ன செய்யணும்? வர நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதியிலும் திமுக கூட்டணியை தோற்கடிக்கணும். இப்ப எத்தனை எதிர்கட்சி இருக்கு? போராட்டத்துக்கே பிறந்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. இங்க கூட நிறைய பேர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க கூட சில பேர் இருக்காங்க. எப்படித்தான் இருக்காங்கன்னு தெரியல. கட்சியை அடமான வச்சுட்டாங்க. திமுக 2 சீட்டா எப்படி இருந்த கம்யூனிஸ்ட் எப்படி ஆயிடுச்சு? திருமாவளவன் 1000 தான். திருமாவளவன் தில்லு இருக்குப்பா, தில்லு. நாங்க வளர்ந்துருக்கோம். அப்ப அது மாதிரி சொல்ல முடியுதா? கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்ட், அதே மாதிரி காங்கிரஸ் இன்னைக்கு விட்டு கொடுக்காம கூட்டணியில பேசுறாங்க. இத்தனை 3 ஆண்டுகள்ல எத்தனை சம்பவங்கள் நடந்திருக்கு? பட்டியலின மாணவி பங்கப்படுத்திருக்கா, காவலர் பெண் காவலர் கலங்கப்படப்பட்டிருக்க, அவரை கேட்கறதுக்கு இந்த வக்கீல் வகை இல்லை, அதுக்காக போராட்டம் பண்ணல. இதை காட்டிலும் நம்முடைய செந்தில் பாலாஜி கைது பண்ணதை கண்டித்து கோயம்புத்தூர்ல போய் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. இப்ப கூட்டணி கட்சி மான ரோசம் வெக்கம் சூடு சொரண இந்த கட்சிகளுக்கு இருக்கா? இதை போய் கூட்டணி கேட்டு வரீங்களா? ஏன்னா மக்கள் ஏமாறுங்களா? நாங்க முட்டாளர்களா? தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கிறதுக்கு நாங்க தயாரா? இங்க இருந்தா ஊழல் வாங்கினா இன்னைக்கு பிடிச்சி உள்ள போட்டு என்னைக்குடா அவன் என்ன பெயிலுக்கே இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்கான். அதை காட்டிலும் நம்ம பொன்முடி, அவர் யாரு தெரியுங்களா? ஓசி ஓசி ஓசி. அவன் இன்னைக்கு ஓசி ஓசின்னு சொன்ன, போன தடவை கோபேக்னு கவர்னர் சொன்ன, இந்த தடவை ஆளே உள்ள வரல. இன்னைக்கு ஆளே வரல. அந்த பொன்முடி பதவி போச்சு. 2 பேரும் என்ன பதவி ரிசைன் பண்ணாங்க. இன்னைக்கு ஊழல் பண்ணனால சட்டத்தின் சிக்கி இன்னைக்கு அதுக்கு அடுத்து இன்னும் ஒரு 6-7 அமைச்சர் வருஷம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. போறான்னு தெரியல, எதுல போறான், ஜெயிலுக்கு போறான்னு தெரியல. இப்படிப்பட்ட கட்சியோட போய் கூட்டணி போறதுக்கு, கூட்டணி வைக்கிறதுக்கு வெக்கம் மான ரோசம் இல்லையா? நீங்க தமிழர்களா? இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா? ஏமா போடுவீங்களாமா? ஏன் நீங்க போடுவீங்களா? ஓடக்கூடாது. நீங்க போட மாட்டீங்க, பக்கத்துல சொல்லணும். இளைஞர்கள்லாம் நம் வாழ்க்கையை கெடுக்கின்ற இந்த ஆட்சி இருக்கக்கூடாது. இந்த ஆட்சி என்னைக்கு போகுதோ அன்னைக்கு தான் நம்ம விடியலாம். எனக்கு தெரியுமா ராசி, திமுகவுக்கு எப்பொழுதுமே 5 ஆண்டுகள் ஆண்டதாக வரலாறு கிடையாது. ஏதாவது ஒரு ஆட்சி காலம் இந்த நிச்சயமாக இந்த போதைப் பொருள் விஸ்வரூபம் எடுத்து சர்வதேச அளவுக்கு இது நடவடிக்கை எடுக்கப்பட்டு மிகப்பெரிய அளவுக்கு இது இந்த அரசுக்கு மிகப்பெரிய கத்தி மேல தொங்கிக் கொண்டிருக்கிறது. எப்ப விடியும் தெரியாது. எனவே இன்னைக்கு 38 நாடாளுமன்றங்கள் இருந்தும் கூட திமுக கூட்டணியில இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் ஒன்னும் கிழிக்கல. இனி என்ன போய் புதுசா கிழிக்க போறாங்க? அவங்களுக்கு ஓட்டு
ஏப்பா நம்ம கேட்கணும்ல. நிதி கொடுக்க மாட்டாங்களா, காவிரி நீருக்கு பிரச்சனைக்கு தீர்வு காண மாட்டாங்களா, முல்லை பெரியாருக்கு தீர்வு காண மாட்டாங்களா, இதுக்கெல்லாம் அந்த மத்திய அரசு போகலைன்னா இவங்க போராட மாட்டாங்களா? போய் சொகுசா உட்காந்துட்டு யோசியில குழு குழுன்னு உட்காந்துட்டு படிய வாங்கிட்டு வருவாங்களா? அவங்களுக்கு நாங்க ஓட்டு போடுவோமா? இப்படி நீங்க எல்லாம் கேட்கணும். எல்லா இடத்திலையும் மக்களை கேட்க வைக்கணும். அதுக்கு தான் அண்ணன் நமக்கெல்லாம் இந்த பாடத்தை இதெல்லாம் நமக்கு படிப்பிட கொடுத்த. இங்க மதுரையில ஒருத்தர் இருக்கார், நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர். பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கீங்களாப்பா? நீ பாத்திருக்கீங்களா? ஏமா நீங்க பாத்துருங்க, நல்ல கையை காட்டுங்க. பாத்திருக்கீங்களா? இங்க இருக்கிற நாடாளுமன்ற அவர் என்னன்னா இது வரைக்கும் ஏதாவது செஞ்சிருக்காரு? சரி, இங்க 180 கோடியில புடிச்சிருக்காங்களா? 180 கோடி போதை பொருள். அத புடிச்சதை கண்டிச்சாச்சு ஒரு அறிக்கை கொடுக்கணும்னாமா? கொடுத்துருக்காங்களா? இங்க இருக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் செஞ்சிருக்கா? எதுவுமே செய்யல. இவங்க பூரா கூட்டணி தருவோம் சொல்லி மக்களை ஏமாற்ற நாடகம் ஆடி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த அரசுக்கு, விடியா திமுக அரசுக்கு சரியான சவுக்கடியை நாம் கொடுக்கணும். சவுக்கை சொல்லிட்டீங்களா? எப்ப சொல்லிட்டீங்களா? சவுக்கால எடுத்து சோட்டணும்பா. தலைவர் எப்படி எங்க விட்டு பிள்ளை இல்ல சுழட்டி அடிப்பார் நம்பியார, அது மாதிரி பெழுத்து வாங்கணும். மாறாத ஐயா, மனமும் குணமும் மாறாது. திமுக எப்ப ஆட்சிக்கு வந்தாலும் அவங்களுடைய செயல்பாடு குறையாது, மறவே மாறாது. எப்பவும் விசக்கிரமிகள் வந்துருவாங்க. நம்ம அண்ணா கட்சி ஆரம்பித்தோன்னு என்னாச்சுன்னா நல்ல நல்ல தொண்டர்கள்லாம் அண்ணாவுக்கு பின்னால் அணிவகுத்தாங்க. புரட்சி தலைவர் போல எத்தனையோ பேர் இருந்தாங்க. காமராஜர் கட்சி ஆரம்பித்தார், காமராஜர் கூப்பிட்டார், காங்கிரஸ்ல நிறைய காந்தியடிகள் அழைத்தார், எல்லாம் காங்கிரஸ் தியாகிகள்லாம் வந்தாங்க. கலைஞர் கட்சி தனியா தொடங்கி நீங்க சமூக விரோதி பூரா இன்னைக்கு திமுக தான் இருக்கான். சமூக விரோதி பூரா இன்னைக்கு அவர் வழியில நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சியிலும் இந்த மாதிரி சமூக விரோதி பூரா கூடிவிட்டார்கள். எனவே இந்த ஆட்சியை விரைவில் வீட்டுக்கு அனுப்பணும். 26 இல்லன்னு 26 இல்லன்னு அதுக்கு முதல்ல இந்த ஆட்சி கலைச்சிருவாங்க. எனவே வர்ற தேர்தலில் நம்மளில் ஒருவர் நமக்கானவர் நம்முடைய நலன் தெரிஞ்சவர் நம்ம எடப்பாடியார், புரட்சி தமிழர் எடப்பாடியாரை முதல்வராக கொண்டு வர நாமெல்லாம் சூழலை ஏற்க வேண்டும் சொல்லி இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு வந்திருந்து சிறப்பித்த மகளிர் அணி, மாணவர் அணி, இளைஞர் பாசறை, இளம்பெண்கள் பாசறை, தகவல் தொழில்நுட்ப பிரிவு, மாணவர் அணி, அத்தனை அணிகளுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் நன்றி அப்பா.